ஹாய், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி என்ன கருத்துன்னா, கருத்தெல்லாம் இல்லைங்க. முன்னாடி நம்ம பாட்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நல்லது ஒரு குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்ட்டெல்லாம். கெட்டது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் தான். ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்ம ஹஸ்பண்ட் வீடு வந்து யூனிவர்சிட்டி. நம்ம புதுசாக அட்மிஷன் ஆகி அங்கே போகிறோம். யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே தெரியாது. போய் அடாப்ட் ஆகுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். யூனிவர்சிட்டியோட டீன் யார்? நம்ம மாமனார். பிரின்சிபல் யார்? மாமியார். அதுக்கப்புறம் ஹெச்ஓடி அது இதுன்னு அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இங்கே நமக்கு நாத்தனார், அதாவது சிஸ்டர் இல்லா, பிரதர் இல்லா, ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் ப்ரொஃபஸர்ஸ் தான் ஆக்சுவலாக. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ஒவ்வொரு ரோல் எடுத்துப்பாங்க. அப்புறமா நம்ம புதுசாக ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணும்போது நிறைய ஃபீஸ் வாங்கிப்பாங்க. நிறைய ஃபீஸ் வாங்குவாங்க, லட்சக்கணக்கில் வாங்குவாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அது ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன். வாங்கிட்டு உங்கள் பொண்ணை எங்கள் பொண்ணு மாதிரியே பார்த்துப்போம். பேசும்போதெல்லாம் இது உன் வீடு, இது உன் வீடு அப்படின்வாங்க. அப்புறம் நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான் சீக்கிரட்டாக எவாலுவேட் பண்ணுவாங்க. அப்புறமா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி போட்டு எவாலுவேட் பண்ணுவாங்க. நம்மளை அப்படியே தாக்குவாங்க. நீ பண்ணது அது தப்பு, இது தப்பு, ஆனை தப்பு, பூனை தப்பு அப்படியெல்லாம். அப்போ நம்மளோட நம்ம யாரோட அண்டரில் இருப்போம்? ஒரு ஹெச்ஓடி, அதாவது நம்ம ஹஸ்பண்ட் அண்டரில் இருப்போம். அந்த ஹெச்ஓடி கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஹெச்ஓடி கூட அவங்க சைடில் தான் நிற்பாங்க. நீ தனியாக தான் நின்றுட்டு இருக்கணும். எல்லாரும் முன்னாடி நீ ஸ்ட்ரேஞ்சர். உங்களுக்கு அவங்க எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்க எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ஆள் ஸ்ட்ரேஞ்சர். அப்படிதான் நின்றுட்டு இருக்க முடியும். அப்படிதான் எவாலுவேட் பண்ணுவாங்க. அந்த மன உளைச்சலுக்கெல்லாம் நம்ம ஆளாகும். அதுவும் மீறி இவங்க ஏதோ ரொம்ப எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் ஆர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஆர் நம்ம கார்டியன்ஸ் ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நம்மளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு. நம்ம பேரண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்களா, ஐயோ ஏதோ நமக்கு அவங்க நமக்கு சப்போர்ட்டாக பேசினா நமக்கு ஏதோ இன்டர்னல் மார்க்ஸ் குறைக்கிற மாதிரி ஆன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியும் நம்ம சைடு எந்த தப்பும் இருந்திருக்காதான்னு. ஆனால் இப்போ ரியாலிட்டியில் என்ன நினைப்பாங்க, நம்ம எதாவது சொல்லி அவங்க திரும்ப பிரச்சனையை க்ரியேட் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டம் என்ன நினைக்க உடனே நம்ம செய்கிறது கரெக்டு, இன்னும் இதை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் பேரண்ட்ஸ் என்ன நினைக்கணும், நம்ம எதிர்த்து பேசணும். எதிர்த்து பேசலாம், அதாவது உண்மையை பேசுங்க. உண்மையை பேசி பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. அப்போ தான் பொண்ணு ஒரு டிப்ரெஷன் போக மாட்டாங்க, நமக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு ஃபீல் ஆவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குது, ஏதாவது பிரச்சனை வரட்டும், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ. அங்கே கல்யாணம் பண்ணி முடித்த உடனே நம்ம அங்கேயும் ஸ்ட்ரேஞ்சர் ஆயிடுவோம். இங்கேயும் ஸ்ட்ரேஞ்சர், அங்கேயும் ஸ்ட்ரேஞ்சர். நமக்குன்னு ஒரு இடமே இருக்காது. நம்ம அப்படி அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசம். ஆக்சுவலாக சொல்ல போனால் எல்லாரும் வெளியில் நிறைய ஃபோட்டோஸு சேர்ந்துருக்கிற மாதிரியெல்லாம் காமிப்பாங்க. ரியாலிட்டி என்னென்னு எங்களுக்கு நிறைய பேரோட தெரியும். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் போடும்போது வெளியில் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க நினைக்காதீங்க இவங்கெல்லாம் ரொம்ப மேட் ஃபார் ரீச் தான், ரொமான்டிக் கப்பல் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. உள்ள ஃபுல்லாக சாக்கடை தான். அதனால் எப்போவுமே திங்க் அண்ட் டூ அண்ட் டவுரி எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் ஆன் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டர்ஸ். இது ஜென்ரலாக தான் சொல்கிறேன், என்ன மோஸ்ட்லி இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.